வந்து ஒரு வாடகை வீட்டில் போயிருந்தேன். அப்போது நான் 3 வருஷமாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அப்போ என்னால் அந்த வீட்டிலேருந்து கிளம்பவே முடியல. நிறையா காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு இருந்ததுனால என்னை அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் அந்த இடத்துல நிறுத்தி, இப்போ அவங்களுக்கு நான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னை அந்த இடத்துல விட்டு கிளம்பாமையே என்னை வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, இங்கே இந்த சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாங்க, இல்லாட்டி இருந்துக்கங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சரி இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது இங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸில் அந்த ஆஃபீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்தேன். வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது அப்போ நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் எனக்கு உங்கள் ப்ரேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரியே 3 வருஷமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அந்த இடத்துல இருக்கவும் முடியல, என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஸ்டர் வந்து அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்லைம்மா உனக்கு வந்து சொந்த வீடு இருக்குது, நீ ஏன் இங்கே வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சில காரியங்களெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை முறியடித்து நான் அடுத்த மாதத்துலேயே நாங்கள் வந்துட்டு இங்கே சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ வரும்போது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டீமில் வந்து என்னை ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு தான் கொடான நன்றி. ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் சொந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய பிரச்சனையிலையும் நான் எப்படி ஜமாளிக்க போகிறேன் அப்படிங்கும்போது தான் ஆண்டவர் இந்த டீமில் என்னை கொண்டு வந்து சேர்த்துனாங்க. நான் டீமில் இருந்து ஜெபிச்சு நான் சொந்த வீட்டுக்கு போயிட்டேன். சொந்த வீட்டுக்கு போனேன்னா நான் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை சிஸ்டர் எங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சிஸ்டர் லிவியாதான் என்கிற பாம்புன்னு சொல்லி ஆண்டவர் எங்கூட பேசுகிறாரு சிஸ்டர் அப்படி சொன்னேன். அப்போ சிஸ்டர் வந்து இது பெரிய காரியம், நீங்கள் வந்து இதை நீங்கள் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து பயமாக இருந்துச்சு எனக்கு. அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பை நான் எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட தான் நான் ஆலோசனை கேட்டேன். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, ஆவியானவரோடு நீங்கள் இணைஞ்சுக்கோங்க, இணைஞ்சு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரோடு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியா 7 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து அந்த லிவியாதாங்கிற பாம்பை சர்பத்தை நான் வெட்ட எனக்கு சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை அப்படியெல்லாம் நடந்திருக்கும்போது முதல்ல என் பையனுக்கு அம்மா போட்டுச்சு, பெரிய அம்மா. நான் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரியா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து யார் அம்மா போட்டுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவரே நீங்கள் தான் அவனுக்கு வேலை செய்கிறக்கு எனக்கு பலன் கொடுக்கணும், நான் இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததில்லை, என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஆலோசனை சிஸ்டர்கிட்ட நான் கேட்பேன். சிஸ்டர் என்னென்ன சொல்கிறாங்களோ அப்படியே நான் ஜெபிச்சு அந்த தம்பிக்கு இப்போ சரியானதுக்கப்புறம் உடனே பாப்பாக்க ஆரம்பிச்சிச்சு. ஏசப்பா இந்த சத்ருவை நான் எப்படி நான் வந்து மேற்கொள்ள போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு பாப்பாவுக்காகவும் ஜெபிக்கும் போது வீட்டுக்குள்ளே பிரச்சனை சிஸ்டர், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிஸ்டர் சொன்னாங்க, உன் அஸ்திபாரத்தில் நீ அக்கினியை போடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டு அஸ்திபாரத்தில் ஆண்டவரே அக்கினியை போட்டு நான் ஜெபிக்கும் போது நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்போது நான் முதல்ல சத்ருவுக்காக நான் பயந்துட்டுருப்பேன், எப்படி நான் இதெல்லாம் மேற்கொள்ள முடியும்னு பயந்தேன். ஆனால் இந்த ப்ரேயர் டீமில் சேர்ந்துட்டு ப்ரேயர் பண்ண ஆண்டவர் வந்து அந்த சத்ருக்களை வந்து முறியடிக்கிற அந்த பலத்தையும் தைரியத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயந்து ஒடுங்கி இருக்கும்போது தான் சத்ருவை நம்ம மேற்கொள்ளுவான். ஆனால் நான் எப்போ அந்த லிவியாதான் பாம்பை நான் வெட்டணுனோ அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்தாரு. எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ கூட நான் ஒரு துளி கூட நான் பயப்படாமல் ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் குழந்தைங்கள் முன்னாடி ஆண்டவர் என்னை வந்து தலை நிமிர வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு தான் கொடான நன்றி செலுத்துகிறேன். என் பையனோட காலேஜ் 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜ் படிப்புக்காக நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். அப்போ என் பையனும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குவான். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, நீ வந்து இந்த குடும்பத்தை விட்டு நீ வேறு பக்கம் போய் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் நினச்ச சின்னதுலேருந்தே நான் அவனை ஒரு நிமிஷம் கூட நான் விட்டு பிரிய மாட்டேன், நான் எப்படி பிரியவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது சொன்னதை வந்து நான் வந்து அதை கேட்கவே இல்லை, செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார், நீ பயப்படாத,
நீ பயப்படாத, நீ அனுப்புன்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி வந்து சிஸ்டர்கிட்ட ஜெபிக்கும் போதும் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நான் வந்து அதை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொன்ன பிரகாரம் ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையிலையும் என் பையனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. நல்ல காலேஜில் அவனுக்கு இடம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நான் எப்படி சரி பண்ணுவேன், ஒரே செட்டில்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தையும் எனக்கு வந்து யாருக்கிட்டேயும் போய் நான் கேட்காம ஆண்டவர் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டே ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். ஆண்டவர் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த காலேஜில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் என் குடும்பத்தில் கேட்டாங்க, இந்த காலேஜில் எப்படி உனக்கு இடம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இந்து காலேஜாக இருக்குன்னு. ஆனால் நாங்கள் போய் கேட்கும்போது ஒன்றுமே இல்லை. நான் பயப்பட்டது எதுவுமே அந்த இடத்துல நேரிடலை. நல்லா இருக்கா தம்பி, நல்லா படிக்கிறான். என் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. சிஸ்டரோட ப்ரேயர் நிமித்தமாக அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கொடுக்குற ஆலோசனை ஒவ்வொன்றையும் நான் கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதை நான் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினதுனால ஆண்டவர் என் வாழ்க்கையிலையும் பெரிய நன்மை செஞ்சு இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. இன்னும் நான் வந்து எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஜெபிக்கணும், எதற்கு ஜெபிக்கணும், குடும்ப சூழ்நிலைக்கு, பிள்ளைங்களுக்கு, என்னோட பொருளாதாரத்துக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சிஸ்டர் என்னை நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. தேவனுக்கு இந்த சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி சிஸ்டருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன்.